திவி, திவ்யா, திவி செல்லம், புச்சு செல்ல குட்டி இல்ல திவி, எழுந்துரு திவி குட்டி. திவி செல்லம், குட் மார்னிங். இந்த காஃபி குடி. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு, நீ காஃபி எடுத்துட்டு வர? அக்காக்கு காஃபி எடுத்துட்டு வர்றது சாதாரண விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு ஆச்சரியக்குறி கேள்விக்குறி எல்லாம் போடுற? இன்னைக்கு அப்ரோச்சே சரியில்லையே. பெட்லயே பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பெட்லியா இல்ல பெக்லியா? என்னாச்சு உனக்கு? காலையிலே வந்து கடிக்கிற? சந்துருவும் ஆளும் நைட்டு சரக்கு கப்பல்ல டிராவல் பண்ணாங்க போல இருக்கு. இந்த காஃபியா வேணாம், தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. அதுக்காகவா இமேஜ் பத்தி கூட கவலைப்படாம உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்ன திவ்யா இதுக்கு போய் கோச்சுக்கிறேன்? மத்த நேரங்கள்ல ஆளு மக்கு மாங்காதான், ஆனா பெக்கு போடுற நேரத்துல எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாழ போற நானே தெரிஞ்சுக்கல, நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? எதிர்கேள்வி கேட்காம பதில் சொல்லு. அப்பா கிட்ட சொல்லி இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொல்ற, நீயே பார்த்து தெரிஞ்சு. இருடி இரு, இங்க எப்படி இருப்பாருன்னு ஈவினிங் தெரிஞ்சுக்கிறேன். சிங்கப்பூர்ல எப்படி இருப்பாரு அத சொல்லு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆமாமா சொல்லுடி, சொல்லு 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 ப்ளீஸ். இது படி. சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நார்மலா தான் இருப்பாரு. ஓ செகண்ட் ரவுண்ட்ல எஸ்எல்லுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஓஹோ. தேர்ட் ரவுண்ட்ல எனக்கு ஒரு போன் கால் வரும். ஐயோ, ஃபோர்த் ரவுண்ட். ஃபோர்த் ரவுண்ட்ல சரி என்ன பண்ணுவாரு சீக்கிரம் சொல்லு சொல்லு. போலீஸ் வரும். படி. ஐயோ ச்சே. இல்ல வேணாம். என்னப்பா என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? சந்தோஷத்தால மனசு நிறைஞ்சிருக்குமா? புரியுது. மாமனாரும் மருமகனும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சதுல ஓவரா ஃபீல் ஆயிட்டீங்க. இல்லடா, தண்ணி அடிக்கும் போது கிடைக்கிறது ஒரு தற்காலிகமான பரவசம். இட்ஸ் a temporary kick. It will not sustain forever. ஆனா இப்ப கிடைச்சிருக்க சந்தோஷம் இருக்கே, இது ஆயுஸ்க்கு இருக்கும். உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் யாருன்னு இப்போ இந்த நிமிஷம் ஒரு சர்வே எடுக்கட்டும், அதுல மொத ஆளா நான் தான் இருப்பேன். ஆச்சரியமா இருக்குப்பா, இவ்ளோ எக்ஸைட்டடா நீங்க பேசி நான் பார்த்ததே இல்ல. இந்த எக்ஸைட்மெண்ட் யார் தெரியுமா காரணம்? நம்ம சக்தி. என்னப்பா சொல்றீங்க? எல்லா அப்பாக்களுக்குமே தான் பொண்ணை தன்னை விட நல்லா பாத்துக்கிற ஒரு மருமகன் தான் வேணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு சக்தி அப்படிதான் கிடைச்சிருக்காரு. இதை விட சந்தோஷம் அப்பாக்கு என்ன வேணும்? சக்தி கிட்ட என்ன பேசுனீங்கப்பா? நிறைய பேசணும்மா. சக்தி பார்க்கதான் சின்ன ஆளா தெரியறாரு, ஆனா மனசளவுல என்னோட பெரிய ஆளுமா. ஒரே ஒரு நாள் தான் அவரோட பழகி இருக்கீங்க, அதுக்கும் அவரை பத்தி என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? நல்லவங்களை அடையாளம் தெரிஞ்சுக்க பல வருஷங்கள் பழகி இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் போதும். சரிப்பா, நான் ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதாவது உளறி இருக்கலாம் இல்லையா? இல்லம்மா, நிதானத்துல பேசும்போதுதான் கால்குலேட்டிவ் மைண்ட் வேணும். போதையில யார்கிட்ட என்ன பேசணும்னு கவலையே கிடையாது. மனசுல என்ன இருக்கோ அப்படியே வெளியில வரும். நீங்க பேசுறது வேடிக்கையா இருக்கு. அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்றவங்க எல்லாரும் உண்மையாதான் பேசுறாங்களா என்ன? I didn't mean it. நான் ஃபீல் பண்ணத சொன்னேன், அவ்வளவுதான். நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். சக்தி எப்படி என்ன இவ்வளவு தூரம் இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு யோசிக்கிறேன், அதானே? எப்படிப்பா? நீ என் பொண்ணுமா, பிறந்ததுல இருந்து நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். நான் உன்னை புரிஞ்சு வச்சுக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆனா 2 மாசம் பழகின சக்தி என்னோட உன்னை அதிகமா புரிஞ்சு வச்சிருக்க.
இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ அதை விட சக்தி கூட இருக்கும்போது இன்னும் அதிகமா சந்தோஷமா இருக்குமா? அப்பா என்னப்பா இது, நீங்க போய் சந்தோஷமா. அப்ப நான் உனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கேன், இனிமேல வாங்கி கொடுப்பேன். ஆனா உன் வாழ்க்கையில நான் கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் சக்தி தான். சக்தி. விஜய், டிஃபன் ரெடியா? சீக்கிரமா வெளியில போனோம். ஏய், என்னாச்சு? வழக்கமா உன் பார்வையில் அன்பு மழை பொழியும், இப்ப என்ன அக்னி நட்சத்திரம் எரியுது? வாயை திறக்க மாட்டியா? ஓ, சக்திக்காக ஏதாவது ஸ்பெஷலா அல்வா கிண்டி அது வாயில போட்டுக்கிட்டியா? அதான் நேத்து ராத்திரி அவரை ஸ்பெஷலா கவனிச்சிட்டீங்களே, நான் வேற தனியா கவனிக்கணுமா? ஓ, அதான் கோவமா? சிரிக்காதீங்க, எனக்கு பத்திக்கிட்டு வருது. உங்களே குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், இதுல மாப்பிளைக்கு வேற ஊத்தி கொடுத்து குடிக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுக்காக தான் வீட்டுக்குள்ளே தண்ணி அடிக்கிறேன். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க ஜோக் அடிக்கிறீங்களா? என்னம்மா இது? சக்தி நாளைக்கு ஊருக்கு போறாரு, அதனால ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்தேன். ஒரு நாள் ஜாலியா இருக்க கூடாதா? நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு மாப்பிள்ளை எதுக்காக கஷ்டப்படுத்துறீங்க? பாவம், அவரால் எந்திரிக்க கூட முடியல. காலையில கொடுத்த காஃபி அப்படியே இருக்கு. என்ன கன்றாவிய கொடுத்து குடிக்க வச்சீங்களோ தெரியல. அப்படியா? அதான் ஒரு டென்ஷனா? சரி சரி, போய் சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வா, நான் போய் எழுப்புறேன். ஓ வா. ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு. சக்தி, 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 சக்தி எழுந்துருங்க. ஐஸ்வர்யா இன்னும் கொண்டா தூங்க விட. நான் ஐஸ்வர்யா இல்ல, சந்துரு வந்திருக்கேன். சக்தி, டிஸ்டர்ப் பண்ண, என்ன தூங்க விட. ஐயோ சக்தி, சொல்றேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத, போய் தூங்க போ. சக்தி, நான் சந்துரு வந்திருக்கேன். பாத்து பாத்து. என்ன ஹேங் ஓவரா? தலைவலிக்குதா? சில நாள் லிமிட் தான்னா இப்படிதான் ஆகும். சூடா ஒரு காஃபி சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். மாமா, என்னை விட நீங்க தான் அதிகமா சாப்பிட்டீங்க, தூங்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து எழுப்புறீங்க. எப்படி மாமா? பழகி போச்சு சக்தி. என் பாடி கண்டிஷனும் என் கெப்பாசிட்டியும் எனக்கு நல்லா தெரியும். என் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணும்போது உள்ள ஒரு அலாம் அடிக்கும், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். அதே மாதிரி எவ்வளவு லேட்டா படுத்தாலும் காலையில 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன். அதுக்கும் ஒரு அலாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். மாமா, இந்த அலாரம் எப்படி செட் பண்றதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களா? அலாம்லாம் ஒண்ணு இல்ல சக்தி, நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் தான். நம்ம கட்டுப்பாடுக்குள்ள நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், எல்லாமே கரெக்டா நடக்கும். தேங்க்ஸ் மாமா, ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதை உங்க அத்தை கிட்ட போய் சொல்லுங்க. நான் தான் உங்களை குடிக்க வச்சு கெடுத்துட்டு தான் புலம்பிட்டு இருக்கான். உண்மைதானே மாமா? சக்தி, சேம் சைட் கோலா? சும்மா சொன்ன மாமா. சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிங்க மாமா. சீக்கிரம் வந்துருங்க. ஹாய் மாம்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி, உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லக்கூடாது, குடி மார்னிங் தான் சொல்லணும். என்ன சொல்ற? நேத்து மாமனாரும் மருமகனும் கூட்டா சேர்ந்து குடிச்சீங்களாமே? சும்மா லைட்டா டைட்டான்னு நீங்க சொல்ல வேண்டாம், நானே கண்டுபிடிக்கிறேன். ஃபேஸ்ல எரியற ஃபியூஸ் போன பல்ப பார்த்தா ரொம்ப டைட்னு தான் தெரியுது. டெய்லி கட்டிங் போடுற மாதிரி பேசுற, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எங்க கிளாஸ்லயே கிளாஸ் வச்சு குடிக்கிறவங்களா இருக்காங்க மாம்ஸ். லைட்னா எப்படி, டைட்னா எப்படின்னு அவனுங்க தான் ஃபேஸ் லைட்ட வச்சு பிசிக்ஸ் எடுத்தானுங்க. நல்ல காலேஜ், நல்ல ஸ்டூடெண்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். மாம்ஸ், ஒரு நிமிஷம் இப்படி திரும்புங்களே. ஏன் திரும்புங்க சொல்றேன். எதுக்கு? என்ன ஸ்ட்ரைட்டா பாருங்க சொல்றேன். எதுக்கு? பாருங்களேன். என்ன மாம்ஸ்,
கண்ணு கீழே கருவலியம் இருக்கு. கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள சீனியர் சிட்டிசன் மாதிரி ஆயிட்டீங்க. கருவளையமா? எனக்கா? இல்லையே, பார்த்த ஒண்ணும் தெரியலையே. தானே தெரியும். என்ன சொன்ன? இல்ல கண்ணாடியில பார்த்தா தெரியாது. என் கண்ணு சாரி, மத்தவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் தூங்கினா சரியாரும். ஐயோ, இது அப்படியே அலட்சியமா விட்டுறக்கூடாது மாமா. ஆரம்பத்திலேயே இது அழிக்கலனா கருவலியம் பெருசாகி பெருசாகி வெறும் கருப்பு மட்டும்தான் தெரியும், முகமே தெரியாது. ஏன் இப்ப பயமுறுத்துற? அதெல்லாம் பியூட்டி பார்லர் போய் கரெக்ட் பண்ணிப்போம். எதுக்கு பார்லருக்கு போய் ஃபீஸ் எழுவணும்? கை கழக்கமான பியூட்டி பார்லர் என்கிட்டயே இருக்கே. டொட்டடாய். இது திவ்யா கிரீம் ஆச்சே. இது திவ்யா கிரீம் இல்ல, ஃபேர்வேர் பியூட்டி கிரீம். இது போட்டாலே போதும், கருவலியம் காணாம போயிடும். அப்ப கூட போட்டுக்கிறேன். நீங்களே போட்டுக்கிட்டா என் பிளான் என்ன ஆகுது? உன் பிளானா? ஒண்ணு இல்ல மாமா, உங்க பியூட்டி இன்னும் பிரகாசமாகணும். அப்ப நான் அட்டை கருப்பே, இப்ப நான் செக்க சிவப்பேன்னு சிவாஜியில ரஜினி பாடுற மாதிரி நீங்க பாடணும். அதான் என் பிளான். திவ்யா கூட முதல்ல அண்டங்காக்கா கலர்ல தான் இருந்தா, அப்புறம் இந்த கிரீமை போட்டு போட்டுதான் ஐஸ்வர்யா மாதிரி ஆனா. எந்த ஐஸ்வர்யா? யாரு வேணா நினைச்சுக்கோங்க, எங்க 2 பேருக்கு ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. நீங்க முதல்ல வந்து உட்காருங்க மாம்ஸ். என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையா? ஐம் சீரியஸ். உங்களுக்கு டவுட்டா இருந்தா வேண்டாம். சரி சரி, உட்காருங்க. ஐஸ், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ஃபேஷியல்லயே PhD முடிச்சது உலகத்திலேயே நான் ஒருத்தி தான். நல்லா சாஞ்சு உட்காருங்க. சரி, முன்னாடியா? உட்காருங்க. சரி. இன்னும் 2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கணும் மாம்ஸ். அப்பதான் கிரீம் நல்லா செட் ஆகி கருவளையத்தை நீக்கும். 2 மணி நேரமா? அவ்வளவு நேரம் இருக்கு? ஃபேஷியல் நல்லா காயணும், கை கால்லாம் அசையக்கூடாது. என்ன ஐஸ், ஃபேஷியல் தானே பண்ணிட்டு இருக்க? ஆக்சிடென்ட்ல அட்மிட் ஆன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. பேசக்கூடாது மாம்ஸ். பேசினா ஃபேஸ்ல இருக்கிற தசைகள்லாம் சுருங்கிடும். ஆமா, உங்க பர்சங்க எது கேக்குற? கொள்ளை அடிக்கவா கேப்பாங்க? சொல்லுங்க மாம்ஸ். சொல்ல வேணாம் சக்தி. திவ்யா, நீ எப்போ வந்த? இவ ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்துட்டேன். ஏய், உனக்கு எதுக்கு பர்ஸ்? நான் எப்பவும் கூடவே இருந்து ஃபேஷியல் பண்ண முடியுமா? அதான் எப்படி பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கேன். இந்த ஸ்லிப்ப வைக்க தான் கேட்டேன். நீ கூட நான் வச்சுக்கிறேன். நானே வச்சுக்கிறேன். மிஸ்ஸஸ் சக்தி ஆகிற ஃபீலிங்ல நீ மறந்துடுவ. மாம்ஸ் எங்க இருக்கு? அங்க இருக்கு. ஏன் சக்தி சொன்ன? மாம்ஸ், இந்த நோட்டை வச்சிடுறேன். அதுக்கு பதிலா இந்த நோட் எடுத்துக்கிறேன். ஐயோ சக்தி, பணம் எடுக்கிற சக்தி. ஏய், எதுக்கு பணம் எடுக்கிற? ஃப்ரீயா பண்ணி கொடுக்குவேன். நான் PhD பண்ண. ஃபேஷியல் பண்ணதுக்கு ஃபீஸ் வேண்டாமா? தேங்க்ஸ் சக்தி. அடுத்த கொள்ளை அடிச்சுட்டு பேர் வேற சொல்லி கூப்பிடுறியா நீ? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. விஜய் சொன்னாலேன்னு 2 நாள் மரியாதையோட கூப்பிட்டேன். இதுக்கு மேல என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. சாரி சக்தி. இன்னும் 2 hour இப்படியேதான் இருக்கணுமா? உன்னை கலாச்சிட்டு போற சக்தி. போய் வாஷ் பண்ணிட்டு வா. நம்ம 2 பேரும் வெளியே போகணும். இத முன்னாடி சொல்லக்கூடாதா? சரி போ.